திருச்சி மாவட்டம் காணக்கியநல்லூர் அருகே உள்ளது தச்சன்குறிச்சி கிராமம். அதிகாலையிலேயே கிராமத்திற்கு விரைந்த போலீஸ் வாகனம் அங்கிருந்த கோழி பண்ணைக்குள் அதிரடியாக நுழைந்தது. மோப்பனாய், தடயவியல் நிபுணர்கள், காவல்துறை என களத்தில் இறங்கிய கூட்டம் மொத்த இடத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஆய்வு மேற்கொண்டது. இந்த பரபரப்பான காட்சிகளுக்கு காரணம் ஒரு கொடூர கொலை. படுக்கையில் வைத்தே முகம் சிதைத்து இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். நடந்த கொலையின் பின்னணியை தெரிந்து கொள்ள செய்தியாளர் வினோதுடன் விசாரணையை தொடங்கினோம். சடலமாக கிடந்தவர் யுவராஜ், 22 வயதாகிறது. தச்சன்குறிச்சி கிராமத்திலேயே ஆடு மற்றும் கோழி பண்ணை வைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளார். யுவராஜின் தந்தை கௌதமனுக்கு மொத்தம் 3 மனைவிகள். அதில் மூத்த தாரத்துக்கு பிறந்தவர்தான் யுவராஜ். கௌதமனின் முதல் 2 மனைவிகளும் சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டனர். 3வது மனைவி மற்றும் யுவராஜுடன் குடிசை வீட்டில் கௌதமன் வசித்து வந்துள்ளார். இந்த சூழலில்தான் கடந்த 5ஆம் தேதி உடல்நலக்குறைவால் கௌதமன் இறந்துள்ளார். கௌதமனின் இறப்பிற்கு பிறகு பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வந்துள்ளது. கௌதமனின் 2வது மனைவிக்கு ஒரு மகளும் 3வது மனைவிக்கு 2 பெண், ஒரு ஆண் என மொத்தம் 3 பிள்ளைகள் உள்ளனர். குடும்பத்தில் மூத்த வாரிசு என்பதால் யுவராஜ் தந்தையின் சொத்துக்களை உரிமை கொண்டாடி வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் யுவராஜின் தந்தை மற்றும் தாய் பெயரில் வெளி மாவட்டங்களில் 5 வீடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மற்றவர்களை விட தாயின் சொத்துக்களோடு சேர்த்து யுவராஜிற்கு அதிக பங்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இதற்கு மற்ற 2 மனைவிகளின் பிள்ளைகளும் ஒப்புக்கொள்ளவில்லை. தந்தையின் சொத்துக்களை சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என சண்டையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு யுவராஜ் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக 3வது மனைவியின் சகோதரர் சின்னையன் மற்றும் அவரது மகன் வல்லரசு தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் யுவராஜ் சின்னையனின் பேச்சுவார்த்தையை கண்டுகொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சின்னையன் தன்னுடைய தங்கைக்கு சொத்துக்கள் சேர வேண்டும் என்ற வெறியில் யுவராஜிற்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார். சம்பவத்தன்று இரவு யுவராஜ் வீட்டிற்குள் நுழைந்த சின்னையன் மற்றும் வல்லரசு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த யுவராஜை படுக்கையில் வைத்தே கொடூரமாக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். இந்த படு பயங்கர தாக்குதலில் யுவராஜ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சின்னையன் மற்றும் வல்லரசை கைது செய்திருக்கிறார்கள். காவல்துறையின் முழுமையான விசாரணைக்கு பிறகே யுவராஜ் கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்குமா என்ற உண்மை தெரியவரும்.